எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை, அவருடைய பிறந்தநாள். போய் அவருடைய சிலைக்கு மாலை போட்டுட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தேன். நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தார். தேசியம், தெய்வீகம் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருந்தார். தேசப்பற்று உடையவராக இருந்தார். இந்த சமயத்தில் இப்போது நடிகர் விஜயை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியில் வரவே இல்லை. நிறையா ஆனால் விஜய்க்கு பதிலாக அவரை சார்ந்தவர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லி அவருடைய கட்சி அங்கீகாரம் பண்ணவங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த தாவேகா அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், இல்லாட்டா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். என்ன பண்ணாலும் விஜய் என்ன எங்களுக்கு தான் உங்கள் ஆதரவு, என் பையன் செத்தா கூட உங்களை பார்க்குறதுக்கு அவன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான், அதனால் அவன் செத்தது எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அந்த 20 லட்ச ரூபா வாங்கின ஒரு தாயார் பேசினது கூட நான் கேட்டேன். அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பணம் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு மாற்றிவிடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு விஷயம். இது நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நாம இல்லை, விஜய் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசியல்ங்கிறது மிகப்பெரிய கடல் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆழமான புதை குழி, அது சுழல் அப்படின்னு எல்லாம் தெரியும். உள்ளே போனவங்களால் வெளியில் வர முடியாது. அது ஒரு புலிவால் மாதிரி பிடிச்சிட்டா வெளியில் வர முடியாது. எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 50 வயசான விஜய்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாத ஒரு இக்னரண்ட் பர்சனாக விஜய் இருப்பார்லாம் நான் நினைக்கல. ஏன்னா எத்தனையோ சமுதாய சீர்திருத்த வசனங்களெல்லாம் அவர் படத்தில் பேசியிருக்காரு. சுயமரியாதை தான் முக்கியம், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நேராக போய் வாங்கிப்பீங்களா, அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்லாம் கூட சுறா படத்தில் ஏதோ வசனம்லாம் பேசியிருப்பார். இது இப்போது ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். அதனால தான் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் பொதுவாகவே அவருக்கு கூட்டம்னா பிடிக்காது. நடிகராக ஒரு 4 பேர் அவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் கூட என்ன கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படிம்பார். அவர் 4 பேரையே கூட்டம்னு நினைக்கிறவர். இப்போ பனையூர் பங்களாலையும் அவர் தனியாக தான் வசிக்கிறாருன்னு கேள்விப்படுறேன். பட்டினப்பாக்கத்துலேயும் அவர் தனியாக தான் வசிக்கிறார். கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க போல் இருக்குது. ப்ராபப்ளி இந்த சமையல் வேலை செய்கிறவங்களோ இல்லை எடுபடி வேலை செய்கிறவங்களோ, அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ ஒருத்தர் 2 பேருக்கு மேலே இருந்தாலே அது கூட்டம்னு நினைக்கிற விஜய், தனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வரணும், நான் போகிற இடம்லாம் கூட்டம் வரும், அந்த கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோ கூட்டம் வந்தால் போலீஸ் தான் சமாளிக்கணும், இல்லைன்னா இராணுவத்தையாவது அனுப்பணும் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா. விஜய் தானே பேசுகிறாரு. நான் போனால் கூட்டம் வந்துடும். ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்தித்து பேசணும்னு சொன்னபோது அந்த பத்திரிகை ஆசிரியர் வர சொல்லுங்கள், விஜய் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் சொன்னாங்களா, அவர் இங்கே வந்தால் அவ்வளோதாங்க, பின்னாடியே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துடுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் கண்ணாடியில் நிறைய ஜன்னல் கிண்ணல் கதவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நொறுங்கி போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு யார் பதில் சொல்கிறது. அதாவது இது ஒரு விதமான மிரட்டலாக சொன்னாங்கங்கிற தகவல்கள்லாம் வருது. ஆனால் எனக்கே பர்சனலாக தெரியும், நெப்போலியன் அவர்களுக்கு நடந்ததோ, அனுமோகன் அவர்களுக்கு நடந்ததோ, ராதாரவி அவர்களுக்கு நடந்ததோ, யாரையுமே அவர் தன்னை விட ஒரு பெரிய அளவும் நினச்சது கிடையாது. ஆனால் அவங்க ஃபேமிலியோடு வரதையே கூட்டமாக வராங்கன்னா, ஏன்னா இவருக்கு ஃபேமிலியோடு இல்லைங்கிற ஒரு வருத்தமாக, இல்லை இவங்க மட்டும் இப்படி ஃபேமிலியோடு வராங்களே அப்படிங்கிற பொறாமையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு குடும்பம் என்று இருந்தால் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பையன், பேரன், பொண்ணு, மருமகன் எல்லாரும் தான் இருப்பாங்க. நாங்கள் முதல்ல ஜெயலலிதா அவர்களை பார்க்க போகும்போது 19 பேர் போனோம் போயஸ் கார்டனுக்கு. ஃபோட்டோ எடுக்கலாங்கும் போது நான் சொன்னேன், அம்மா இப்படி நின்னா
இடம் பத்தாது, இந்த பக்கம் அகலவாட்டில் எல்லோரும் நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்னோம். 19 பேர். நான், என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய சம்பந்தி, அப்படி போனோம். என்டிஆரை பார்க்குறதுக்கு டெய்லி பஸ்ஸில் வருவாங்க. பஸ்ஸில் வந்து அப்படியே பஸ்ஸாக வந்து அப்படியே மொத்தமாக இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அப்போல்லாம் இது கிடையாது, நம்ம செல்ஃபோன் கிடையாது, கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அவர் அதுக்குன்னு ஒரு டைம் தினசரி ஒதுக்குவார். அது மாதிரியெல்லாம் இவர் ஒதுக்கியெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. எப்போ ஒரு தடவை வருவார். எதுவாக இருந்தாலும் நீ பனையூருக்கு வா. நல்ல வேலை. ஆனால் விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. அந்த 41 பாடியையும் நீங்கள் பனையூருக்கு எடுத்துன்னு வாங்க, நான் அஞ்சலி செலுத்தின பிறகு அந்த பாடியெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லலை. பார்த்தீங்களா? அதை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. நம்ம ஏன்னா 20 லட்ச ரூபா கொடுக்குறாருல்ல, 20 லட்ச ரூபா கொடுக்கும்போது அந்த பாடியை அப்படியே போட்டு வந்தால் கூட பரவாயில்லன்னு விஜய் நினைக்கலாம். அதில் அந்த சங்கவி அப்படிங்கிற பெண்மணியை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கணவர் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்து போகும்போது விஜய் வந்து ஆறுதல் சொல்லுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு, விஜய் வரலை. இவரை நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க சொன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன அங்கே வந்து ஆறுதல் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதை விட சுயமரியாதையின் உச்சகட்டமாக அந்த பெண்மணி விஜயோடைய பேங்க்குக்கே பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரி தமிழ்நாட்டில் 100 பேர் இருந்தப்போ. ஏனென்றால் சுயமரியாதை என்பது யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. அது உடம்புல ரத்தத்திலேயே இருக்கும். நான் சுயமரியாதைக்காரன் அப்படின்ட்டு பொத்து இன்னொருத்த காலில் போய் விழுறது வந்து சுயமரியாதை இல்லை. சங்கவிக்கும் விஜய்க்குமே ஆகலையா, இல்லை இந்த சங்கவிங்கிற பேர் விஜய்க்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த கரூர் சங்கவிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அவங்களுடைய இழப்புக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் போகாது. ஆனால் அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். அதே போல் எல்லாரையும் ஒரு ஹோட்டலுக்கு வரவழைச்சு, அவங்க வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சா, பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய சாப்பாடு போடுறேன், எப்படிப்பட்ட படுக்கை உனக்கு கொடுத்துருக்கேன், பார்த்தியா நீ என்னை மன்னிச்சிரு, நீ என்னை மன்னிக்காட்டால் கூட பரவாயில்ல, இந்த சந்தோஷத்தோடு போ ஊருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மிக கேவலமான மனோபாவம். இருக்கவே கூடாது. ஒருத்தன் தன்னை விட கீழான நிலையில் இருப்பவர்களை அவன் லெவலுக்கு இறங்கி வந்து நீ அணைச்சிக்கிட்டேன்னா நீ பெரிய மனிதன். அது இல்லாத வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே நில்லு. நான் இங்கேருந்து கையாட்டுறேன். ஏன் வாசலேருந்து கேட்டுக்கிட்ட போய் அவன் கையை பிடிக்க வேண்டியது தானே. நான் சங்கராச்சாரியரோட கிட்டத்தட்ட 300 தலித்து கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க ட்ரெஸ்ஸே இருக்காது, அப்படியே சாக்கடைக்கிட்டெல்லாம் விளையாட்டுருக்கேன். எல்லாரையும் நான் தூக்கி வச்சுட்ருக்கேன். என்ன கெட்டு போச்சு? என்ன கை அழுக்காயிடுமா? அது என்ன ஒரு கெட்ட பழக்கம்? எந்த விதத்தில்? இதுவே சினிமானாக்க பொய்யான ஒரு சேரை பூசிக்கிட்டு பொய்யான ஒரு மேக்கப்பை கருப்பாக சில பேருக்கு போட்டு விட்டு அப்படியே கட்டிக்கிட்டு கொஞ்சினா அது ஏமாத்துகிற அயோக்கியத்தனம் இல்லையா? சினிமா வேறு, அரசியல் வேறு. கூட்டம் வரும்னு விஜய் சொல்கிறார் இல்லையா? அப்போது வந்து இந்த நீட்டினால் தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண் அனிதா, அவங்க வீட்டுக்கு போனபோது ஏன் கூட்டம் வரலை? ஏன் அந்த வீட்டில் தரையில் உட்காந்து அவங்க அண்ணன் தோளில் கையை போட்டுக்கிட்டு பேசிட்டு போனார்? ஏன்னா அதெல்லாம் ஒரு நடிப்பு. சில பேர் சொல்லி கொடுத்து செய்த ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம், எழுதி கொடுத்தபடி. அதே போல் ஒரு கர்சீஃபை கட்டிக்கிட்டு நம்ம பீச்சில், மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டத்தும் போது அங்கே நின்று பத்தியா விஜய் வந்து ஆதரவு கொடுத்துருக்கார். ஏங்க அப்போ பரிசீஃபை கைட்டுட்டு டக்குன்னு ஸ்டேஜில் போய் நான் இதை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வரணும்? எத்தனை வருஷம் இந்த முகமூடி கொள்ளக்கார மாதிரி மூஞ்சியை மூடிக்கிட்டு ரகசியமாக செய்ய முடியும்? நாம் ரகசியமாக சில இடங்களுக்கு தான் போவோம். அது என்னங்கிறது எல்லாருக்கும், வயது வந்த எல்லாருக்குமே தெரியும். பப்புக்கு போனால் கூட ஐயோ இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரகசியமாக போகிறவங்க இருக்கிறான். சில பேர் வீட்டுக்கு போகிறவங்க ரகசியமாக போயிட்டு வரவங்க இருக்காங்க.
பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க, கல்கட்டாவில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க. அதை பெருமையாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்களே தவிர பெற்ற அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற காதலிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டியது தானே தைரியமா? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம ரகசியமாக முகமூடியை போட்டுக்கிட்டு போகணும். இப்போ அதெல்லாத்தையும் விடுங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஐ திங்க் அஜித் குமார்னு நினைக்கிறேன், ஒரு போலீஸ் விசாரணைக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு எப்படி போனார்? அப்பயும் என் கூட்டமே வரல. சரி, எல்லாத்தையும் விடுங்க. பனையூரில் இப்போ நேற்று மகாபலிபுரத்தில் இந்த 41 பேருக்கு நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரோ, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரோ, இல்லை கையை காலாக நினச்சிக்கங்கன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டாரோ தெரியாது. ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போய் தவறாக அங்கே ஏதோ அனிமூனுக்கு வந்தவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை தட்டிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி வந்தது. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அழிச்சிட்டு வந்ததுக்கு அது ஏன் பனையூரில் வந்து கூட்டம் வரல? ஏன் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி கொடுக்குற அணில் குஞ்சுகள் அவங்கெல்லாம் வரவே இல்லை? வந்திருக்கலாம்ல. அந்த ஹோட்டலுக்கு கூட தானே நுழைய முடியாது. அந்த தெருக்கோடி அங்கே இங்கே மகாபலிபுரத்துலேருந்தே ஒரு 10,000 பேர் வந்திருக்க முடியாதா? இல்லை மகாபலிபுரத்தில் அவருக்கு ஆடியன்ஸே கிடையாதா? சொல்லட்டும். இதெல்லாம் வந்து பதில் வந்து விஜய் சொல்லணும். அதுதான் முக்கியம். அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட பதிலே இல்லை. அதனால தான் நான் விஜய் ஆதரவாளன்னு சொல்லிக்கிட்டு அறகுறையாக விஷயமே தெரியாதவன் ஓன்னு கத்துறான். இந்த அரசு சதி, அரசு சதி. அவருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு இல்லை? கரூரில் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை? அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ இந்த தடவையும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே கரூர்லேருந்து திரும்பி வரத்துக்கு. கரூர்லேருந்து நீங்களே தானே வேக வேகமாக வெளியில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து வேக வேகமாக தானே கிளம்பி மெட்ராஸுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டீங்க வீட்டில், இல்லையா? புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனி பிளேனில் போகிறீங்க, நீங்கள் தனி பிளேனில் போகலாம். தனி பிளேனில் கூட 6 பேர் வரலாம், 8 பேர். அந்த 8 ஓட்டு வந்தால் போருமா உங்களுக்கு? பாக்கி பேர் ஓட்டு வேண்டாமா? ஒரு ஓட்டில் தோற்று போனவங்க கூட இருக்காங்க மிஸ்டர் விஜய். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்னமோ 20% இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா? என்ன கோமாளித்தனமான எண்ணமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். 5 வருஷம் தொடர்ந்து இத்தனை நலத்திட்ட உதவிகள் சுமார் 2 கோடி பேருக்கு மேலே செய்து கொடுத்துருக்காங்களே. மாதம் ஒரு 5,000 ரூபா அளவுக்கு ஒரு குடும்பத்தில் அது பலனடைஞ்சிருக்காங்களே. அவங்க ஓட்டு போடுவாங்களா? நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லி யாராவது செத்தா கூட எங்கள் வீட்டுக்கு வந்து அனுதாபம் தேடிக்குவாங்க, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அப்போது அசம்பிளி போக மாட்டீங்களா? பனையூர்லேயே தான் அசம்பிளி நடத்தணுமா? செக்ரட்டேரியட் போக மாட்டீங்களா? அந்த லெட்ஜர் புக் என்ன உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணது ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. கூட்டமே நீங்கள் போகிற இடத்துக்கு கூட்டம் வேண்டான்னா கூட்டம் வராது. ஆனால் இந்த தடவை கூட்டம் வரணும். அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறி வந்துருச்சு. அதாவது கரூரில் செந்தில் பாலாஜி நடத்தின அந்த திமுகவினுடைய முப்பெரும் விழாவை விட நான் கூட்டத்தை காட்டுறேங்கிற வெறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெறி உங்கள் கண்ணை மறைச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. அரசியலில் நீங்கள் ஒரு குழந்தை, புரியுதா? இந்தியாவில் வந்து ஸ்டேட்டு, சென்ட்ரல், பஞ்சாயத்தெல்லாம் ரூல் பண்ணி இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல்வாதி என்ற கலைஞர் கருணாநிதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. இப்போ அவருடைய மகன் 72 வயது ஆன, 72 வயதுன்னு ஏன் சொல்கிறேன்? வயசு தான் அனுபவம். அதில் 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் அனுபவம் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சும்மா நீங்கள் போய் உங்களுக்கு ஸ்டாலின் எதிரி, எனக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு குழந்தை கூட தான் சொல்லும், அதான் அந்த தாத்தா தான் எனக்கு போட்டி அப்படின்னு. சரி, குழந்தை வளருது, சரி ஓரமாக போய் விளையாடு போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. அந்த மாதிரி விரட்டி விட்டுருவாங்க உங்களை. புரிச்சுக்கோங்க.
எப்படி பிரச்சாரம் போவீங்க? எல்லாரும் எந்தெந்த தொகுதிக்கு இன்றைக்கி நான் வந்து திண்டுக்கல் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறேன். ஸோ நான் 25 பஸ் வச்சுருக்கேன், எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி போயிடுங்க சொல்லுவீங்களா? நாளைக்கு மயிலாப்பூர் பிரச்சாரம், மயிலாப்பூர்லேருந்து எல்லாருக்கும் பஸ் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறீங்களா? முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க விஜய்.